வணக்கம் மக்களே. உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை. என்னென்னா, இந்த உரிமை தொகை இருக்குல்ல, ரூ. 1000. அந்த ரூ. 1000 கரெக்டானவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு போய் சேருதா? நிச்சயமா இல்லை. மாதம் ரூ. 40,000 ரூ. 50,000 அதுக்கும் மேலே சம்பாதிக்கவங்களுக்கு போகுது. ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு அது போகிறதே கிடையாது. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருந்தா. எவ்வளோ மாதத்தை ஓட்டுறதுக்கே கஷ்டப்படுறது, இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து, ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தோ, இல்லை ஒரு நைபர்ஸ் கிட்ட இருந்தோ, ஒரு மெடிக்கல் செலவுக்கோ, இல்லை மாதத்தை ஓட்டுறதுக்கோ வாங்குறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? ஆக்சுவலி முன்ன மாதிரி இல்லை. இப்போ மெடிக்கலுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனால் கன்சல்டிங் ஃபீஸே 300 ரூபா. அவர் டேப்லெட் எழுதுவார். எவ்வளோ எழுதுவார் தெரியுமா? 500 ரூபாய்க்கு எழுதுவார். இதுக்காகவே நிறைய பெண்கள் 45+, இன்க்ளூடட் மீ, 45+, அதுக்கு கீழே எனக்கு தெரியல, 45+, சிறு சிறு ப்ராப்ளம்ஸ் வரும் பாடியில், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எங்கே நம்ம போய் மெடிக்கல் போயிட்டோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை, இதனால் குடும்பத்தில் கஷ்டம் வந்துடும், பெரிய நோயாக இருந்தால் லட்சக்கணக்கில் செலவாகும், இதெல்லாம் நினச்சி நிறைய பேர் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறதே இல்லை. இதில் சில பேர் ஏதோ காட் கிரேஸ், கடவுள் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் கூட்டிகிட்டு போவார். மற்றவங்க சொல்ல முடியாது. இந்த 50, 55 என்ன எழுதியிருக்கோ அதுதான். ஸோ அப்படி இருக்க நிலமையில் இப்போது சிஎம் சொன்ன மாதிரி ரீகன்சிடரேஷன், பரிசீலனை செஞ்சே ஆகணும். நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. இப்போ லாஸ்ட்டாக போட்டாங்கல்ல 5,000 ரூபாய் டிஎம்கே பீரியடில், அதை யார் யார் வாங்கினா தெரியுமா? சம்பளம் மாதம் 40,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க, பென்ஷனே 40,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க, இவங்கெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த 5,000 ரூபாய் வாங்கினாங்க. இப்போது ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் மலைவாழ் ஜனங்க, அவங்களுக்கு பேசக்கூட தெரியல. ஒருத்தர் கேட்குறாரு, அம்மா 1000 ரூபாய் வாங்கினீங்களா? 5,000 ரூபாய் வாங்கினேன். அதெல்லாம் கிடச்சா நல்லா இருந்திருக்கும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அதெல்லாம் யார் எங்களுக்கு சொல்லலை, ஸோ எங்களுக்கு அது கிடைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள். எதையுமே ப்ராப்பராக பண்ணாமல் கடைசி 2 வருஷத்தில் எல்லாமே வந்து போட்டுட்டோம், பண்ணிட்டோம், இவ்வளோ கொடுத்துட்டோம். நிச்சயமாக எல்லாமே போய் தான். அந்த 1000 ரூபாய் வாங்கினவங்களாம் ஓரளவுக்கு எஜுகேட்டட், அவங்களால அந்த 1000 ரூபாய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதை வந்து அவங்களுடைய சேலரியிலே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறாங்க? இந்த 1000 ரூபாய் போய் ஒரு சுடிதாரோ ஏதோ வாங்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்வாதாரம், சாப்பாடு, மெடிக்கல், அந்த 1000 ரூபாயில் நல்ல நம்ம சுயநலம், அந்த சுயநலத்தை விட்டுட்டாலே இந்த தமிழ்நாடுல அடுத்த லெவலுக்கு போயிடும். நான் உண்மையாகவே சொல்கிறேன், டிஎம்கே இஸ் எ சுயநலமான ஒரு கட்சி. அது ஆதரிக்குங்க எல்லாரும் சுயநலவாதி. நம்ம மட்டும் வாழணும், நம்ம மட்டும்தான் வாழணும், நம்ம மட்டும்தான் வாழணும், மற்றவனை பற்றி எந்த கவலையும் இருக்காது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2018 வரைக்கும் நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு சின்ன டை மேக்கிங் பிஸ்னஸ், ஓரளவுக்கு குடும்பத்தை நல்லதாக இருந்தது. 2019 கோவிட் 3 மாதம் இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் பற்றி யாருமே, நிறைய பேர், நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ்லாம் மிஷினெல்லாம் விற்றுட்டு எங்கே போகிறாங்கன்னே தெரியல. மேபி அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள்லாம், எங்களுக்கு அந்த ஒரு என் புருஷன்லாம் 15 வயசுலேருந்து இதுதான், இந்த பிஸ்னஸ் தான். மனுஷன் அடி வாங்கி ஓடி, சைக்கிள்லேருந்து பைக்கிலேருந்து, இன்னும் பைக்கில் தான் இருக்கார். ஏன்னா நேர்மையாக மட்டும்தான் சம்பாதிக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கல்யாணம் ஆனதுலேருந்து தங்கத்தில் தாலி போட்டிருந்தேன். ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு அந்த 2021 இதை கோல்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து இந்த கயிறு போடும்போது கண் கலங்கலை, ஆனால் மனசு வலிச்சுது. ஓரளவுக்கு இந்த பப்ளிக்கில் நல்லா இருந்துட்டு நம்ம திடீர்னு முதல்ல நம்ம பார்க்குறோம் என்ன தெரியுமா? நமக்கு கீழே இருக்கவங்க மேலே ஸ்டேட்டஸ் பார்க்க போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளும் அந்த நிலமையில இருந்திருக்கணுமே,
ஏன் இல்லை? நம்மளால ஏன் வர முடியல? ஏன்னா ஏமாத்த தெரியல. ஏமாற்றி சாப்பிட்டா அது தொண்டையில் இறங்கல. ஒன்று என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்கணும், இல்லை நான் அந்த மாதிரி இருக்கணும். எங்கள் 2 பேருக்குமே நேர்மையாக மட்டும்தான் வாழணும். எங்களை சுற்றி இருக்கவங்க, எங்கள் ரிலேஷன்ஸ் என்ன வாழவே தெரியல இவங்களுக்கு, இப்படி தான் பேசுவாங்க. இதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா நீங்களாம் எங்கே முன்னேற போகிறீங்க? ஒரு வகையில் நானே என் ஹஸ்பண்டை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேர்மையை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? ஏன்னா அவரை விட நேர்மையாக நிற்க வேணாம். எங்கள் அம்மா 2018 எங்களை விட்டு போகும்போது திடீர்னு 59 வயசில் திருப்பதிக்கு போனோம், வந்தோம், விழுந்துட்டா. ஆனால் அவள் உயிரில் எதுவும் எழுதி வைக்கல. ஆனால் நான் எதுவுமே கேட்கல. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது வந்து சொன்னான், என் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருந்தா எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் எனக்கும் என் சிஸ்டருக்கும். அது கூட எங்களுக்கு கிடச்சிது 2006. 2002 எங்கள் அப்பா இறந்தார். 2006 என் தம்பி எங்களை விட்டு போனான் ஆக்சிடெண்ட்டில். அதனால தான் எங்களுக்கு அந்த சொத்து கிடச்சிது. இல்லைனா அது அவன் தான் வச்சுருப்பான், நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருப்போம். ஏன்னா அப்படி அம்மா அப்பா கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்ணுன்றது எந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது. தன் கணவன் உழைக்கல, அந்த கணவனுடைய அந்த இதில் தான் வாழணும். இன்னொன்று என்ன கஷ்டம்னா, இதே நான் வேலைக்கு போயிருந்தா எனக்கு மேபி இந்த கஷ்டம் இந்த இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருப்போம் அப்படின்றதே இருந்திருக்காது. அவர் பர்மிஷன் கொடுக்கல. போராடி 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 இப்போயே எனக்கு 45+ ஆயிடுச்சு. இனிமேல் நான் எங்கே வேலைக்கு போக முடியும்? யார் எனக்கு வேலை கொடுப்பா? நான் நம்பினேன், ஓ டிஎம்கே வராங்க, ஸோ இதெல்லாம் மாறும், திருப்பியும் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணி இது பண்ணலாம். இதை நம்பி என் பொண்ணை விஐடியில் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த 5000 ரூபாய் ஃபீஸை கட்டிட்டு அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, பேங்க்குக்கு ஓடுறேன், ஒவ்வொரு பேங்க்குக்கா. கடைசியில் எங்கள் பேங்க்லேயே போய் ஒரு வாரம் கெஞ்சி அழுது கூத்தாடி வாங்கிட்டேன், லோனை வாங்கிட்டேன். ஆனால் இப்போ அந்த குழந்த அதோட கனவு என்ன தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும். அதனால் பிடெக் மெக்கானிக்கல் படித்தேன். ஆனால் இப்போது ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சிட்ருக்கா. செலவு பண்ணது என்னமோ 20 லட்ச ரூபா. எங்கள் அம்மா எனக்காக விட்டு போனால் அந்த வீட்டையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, என் சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் எங்களெல்லாம் பற்றி ஒரு நாள் எங்கள் மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது உங்களுக்கு வந்து தெரியுமா? நிறைய லெதர்ஸ் கம்பெனி மூடிட்டாங்க. நிறைய வேலையாட்களை நிறுத்திட்டாங்க. கேட்டதுக்கு இல்லை கம்பெனி ரன் பண்ண முடியல. இன்னும் சில பேர் 50,000 ரூபாய் 25 வருஷமாக கஷ்டப்பட்டு 50,000 ரூபாய் சேலரி வந்தவங்களாம் 20,000 ரூபாய் கொடுக்குறோம், இருக்கியா இல்லைனா போயிடு. இப்போ நாங்கள் போய் வேலை கேட்டால், சார் கமிஷன் இல்லாமல் கிடையாது சார், கமிஷனோட நீங்கள் வந்து பேசுங்க மேனேஜர்கிட்ட, ஒரு கமிஷன் கொடுங்க, நாங்கள் வந்து ஜாப் கொடுக்குறோம். இவர் தான் வந்து இல்லை நான் வந்து இப்படி தான், எனக்கு 2 கொம்பு இருக்குது, அந்த கொம்பெல்லாம் உடச்சிட்டுவே நிற்க மாட்டேன். ஓகே, இப்போது என் பிள்ளை பாவம் போயிட்டு, நான் வேறு லாஸ்ட் டைம் வேறு சொன்னாங்கல்ல எஜுகேஷன் லோன்லாம் க்ளோஸ் பண்ணுவோன்னு, இப்போ கட்டிகிட்ருக்கா. மாதம் வாங்குகிற சேலரியை 1 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கா. எவ்வளோடி உன் அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னா 1 லட்ச ரூபா தான் இருக்குது. ஏன்னா ஓடாத கம்பெனிக்கு இது கொடுக்குறா, சேல்ரி ரெண்ட்டு கொடுக்குறா, வீட்டோட கரண்ட் பில் கட்டுறா. என்னோடய நகையெல்லாம் கூட கஷ்டத்தில் எல்லாத்தையும் விற்றுட்டோம். 23 வயசாச்சு என் குழந்தைக்கு. எப்படி நான் மாப்பிள்ளை பார்ப்பேன்? இந்த 5 வருஷம் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துருவோம், அடுத்த லெவலுக்கு போகணும். எங்களை மாதிரி ஆளுங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? ஆனால் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க டிஎம்கே இஸ் பெஸ்ட்டுன்னு. வெறுத்து போய் தான் வந்து டிவிகேக்கு போட்டோமே தவிர நாங்கள் ஒன்றும் இல்லை இவர் வருவார் மாற்றுவாருன்னெலாம் கிடையாது. இன்னொன்று ஏதோ ஒரு நம்பிக்கை, இனிமேலாதும் எல்லாம் மாறும், இனிமேல் வர ஜென்ரேஷன் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் திருப்பியும் நம்மளை வாழ விட மாட்டுறாங்க. புதுசாக ஏதோ அவர் செய்கிறாரு. மக்களே கொஞ்சம் மனசு மாறுங்க, வேண்டாம் அந்த பழைய 2 கட்சியுமே நமக்கு வேண்டாம்.
இந்த கட்சி கொஞ்ச நாள் போட்டும், நம்ம நிலைமைலாம் மாறுதான்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயே இந்த கொடி தூக்குறது, அகெயின்ஸ்டாக போராட்டம் நடத்துறது வேண்டாம். நம்புவோம். நம்பிக்கை ஒன்று தான். மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிறாங்க, அதிமுகவில் இருக்கவங்களாம் ஜெய் மேடமோட ஓட்டுலாம் அவங்களுக்கு தான் போச்சு. கிடையாது. ஜெய் மேடம் பிடிச்ச எல்லோரும் டிவி கேட்க தான் போட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. VIJYயில் வி எடுத்துட்டா என்ன வருது? JAY. அந்த ஜெய் மேடம் அவங்க அவரை வழிநடத்துவாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்புவோம். நிறைய பெண்கள் யார் கேட்டாலும் எனக்கு ஜெயலலிதா பிடிச்சிருந்தது, அதனால் விஜயனாக்கு போட்டோம், சிஎம் விஜயனாக்கு போட்டோம், சிஎம் விஜயனாக்கு போட்டோம். 60-70 வயசு இருக்கவங்க கூட அப்போ அவங்களாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கங்க. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கு. போன வாட்டி என்ன நடந்ததுன்றது ஒன்று கூட நியூஸில் நமக்கு தெரியவே இல்லை. நிறைய மறைக்கப்பட்டது. ஆனால் இப்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். நான் ஒரு ரீல்ஸில் ஒரு வீடியோ போடுறேன். அது என்னன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கள். இன்னொன்று சொல்லிடுறேன். எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது எங்கேயாவது குப்பை கடந்தாலோ எங்கேயாவது தண்ணி நின்னாலோ உடனே கால் பண்ணி சொல்லுவேன். எப்போது? 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் இருந்தது, கேட்டாங்க, உடனே அந்த விஷயத்த பண்ணாங்க. ஆனால் இப்போது போன 4 வருஷமாக ஃபோன் பண்ணால் ஒருத்தர் இன்னொரு நம்பர் தருவார், இன்னொரு நம்பர் தருவார். கடைசி வரைக்கும் தான் நல்லா நடக்காது. கடைசியில் இருக்கிறவங்க, மேடம் ஃபோனை வைங்க மேடம் சும்மா. அந்த டைமில் எனக்கு ப்ராப்ளம் ஹார்ட்டில், என்லார்ஜ் ஆஃப் ஹார்ட். எத்தனை பேருக்கு அந்த நோய் இருக்குதுன்னு தெரியாது. ஹார்ட் பெருசு. இதெல்லாம் குழந்தையிலேருந்தே இருந்திருக்கும், தெரியாது. திடீர்னு ஒரு 45க்கு மேலே அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக அந்த டைம் அப்பயும் விடலை. எதுக்கு இனிமேல் நமக்கு தான் உடம்பு சரி அந்த விஷயத்தை. அப்போது அந்த வலி நமக்கு ஆல்ரெடி ஐயோ இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்ற ஒரு மைண்டு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப வலிச்சுது, ரொம்ப வலி. அவங்க பேசுனது என்னை யாருமே அந்த மாதிரி மூஞ்சி லட்சமாக பேச மாட்டாங்க. நான் கொஞ்சம் கோக்காரி கத்துவேன். ஆனால் என்னை யாருமே டக்குன்னு எங்கள் அம்மா கூட யோசிப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் பயங்கர ஃபைட்டு. அவளை நல்லா பார்த்துக்கலையோ, சீக்கிரம் அவள் இந்த உலகத்துட்டு போகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமோ, அந்த வழிலாம் கூட இன்னும் எனக்கு இருக்குது. அந்த வழினால தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்ததா, இல்லை டாக்டர் சொன்னார் 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்திருக்கோம். வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ், ஒரு மனுஷன் நமக்காக வந்திருக்காரு. அவரை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். நானும் கடகராசி பூச நட்சத்திரம் தான். என் பேரும் விஜி இருந்தது. இப்போ ஹேமான்னு மாற்றிட்டாங்க. கல்யாணத்துக்காக மாற்றினாங்க. ஸோ எனக்கு அது ஒரு சந்தோஷம். விஜி கடகராசி பூச நட்சத்திரம், நம்மளே அந்த சீட்டில் உட்காந்துட்டோமா அப்படின்ற ஒரு சந்தோஷம். இது நீடிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.